மங்கல்ய தோஷம் இருக்கு, கலஸ்தர தோஷம் இருக்கு, அதனால நாங்க மாங்கல்ய கட்டலாமா அப்படின்றக்க இந்த மாதிரி பாதிப்பு உடையவர்கள் மட்டுமே தங்கத்திலேயே தாலியை செஞ்சு அப்படி கழுத்துக்கு மேல கொண்டு வந்து போடுவது சிறப்பு, தோஷத்தை விலக்கும். ஆக தோஷம் இல்லாத ஜாதகங்கள் மஞ்ச கயிறுல தாலி கட்டுவது ரொம்ப சிறப்பு. தோஷமான ஜாதகங்களுக்கு தாலி தங்கத்துல போடுவதில் குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. ஆக எதற்காக போடுகிறோம் என்பதை தெரிந்து போட்டீங்கன்னா என்னாலும் பொன்னாள் தான். பொதுவா தோஷங்கள் அதிகமா இருக்கும்போது இந்த மஞ்ச சரடு போடுறதே குறையா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சரடு போடும் போதே வீட்டுக்குள்ள சண்டைகள் நடக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோடனும் மிகவும் சிரத்தையோடையே இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பொதுவா தங்கத்துல மஞ்ச கயரே இல்லாம போட்டோம்னா அது மனைவின்ற ஸ்தானத்தை குறைக்கும். நண்பராகவோ அல்லது பார்ட்னராகவோ இருக்கிற மாதிரி அது ஒரு எண்ணத்தை தரும். அதனாலதான் நிறைய ஜோதிடர்கள் தாரதோஷம், கலஸ்தர தோஷம், மங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கும்போது தங்கத்திலே தாலி போட்டுக்கங்க, மஞ்ச கயிறு வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். ஆக தோஷம் இல்லாதவர்கள் மஞ்ச கயிறுல தாலி கட்டுவது நல்ல சுபிச்சத்தையும் நல்ல தெய்வ கடாட்சத்தையும் கொடுக்கும். மென்மேலும் குடும்பம் பெருகும். தோஷமானவர்கள் இறைவனிடம் அந்த மஞ்ச கயிறுல தாலி கட்டினது கூட இறைவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு குலதெய்வ கோயிலில் போட்டு நீங்க கோல்டில் போட்டீங்கன்னா அதுவும் தோஷத்திலிருந்து விலக்கும்.